துலுக்கர். இஸ்லாமியர்களை நம்ம பொதுவாக துலுக்கர் அப்படின்னு வந்து கூப்பிடுவோம். இந்த துலுக்கர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட வேர் சொல் வந்து துருக்கியர் அப்படிங்கிறது தான். அந்த காலத்தில், அதாவது 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே அரபு நாட்டவர் வந்து நம்மகிட்ட வாணிபம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்லாமியர்களோட தலைமையகமா வந்து துருக்கி இருந்திருக்கு. ஸோ துருக்கியிலிருந்து வந்தவங்க, அப்புறம் அங்கிருந்து வந்த இஸ்லாமியர்கள், அங்கிருந்து குடியேறிய இஸ்லாமியர்கள், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரையுமே பார்த்தீங்கன்னா துருக்கியர் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பால் வந்து சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த துருக்கியர் அப்படிங்கிறது தான் துருக்கர் அப்படின்னு வந்து மருவி இருக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல துருக்கர் அப்படின்ற சொல்ல நிறைய பயன்படுத்திருக்காங்க. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதின அடியார்க்கு நல்லார் என்ன பண்ணிருக்காருன்னா, யவனர் அப்படின்ற சொல்லுக்கு துருக்கர் அப்படின்னு வந்து பொருள் தரார். ராஜேந்திர சோழனோட ஆனைமங்கல செப்பேட்ல கூட பாத்தீங்கன்னா துர்க்க அகமது அப்படின்ற பெயர் வந்து ஆழமா பொறிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த துருக்கர் அப்படின்ற சொல் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய புழக்கத்துல இருந்திருக்கு. அந்த துருக்கர் அப்படின்றது தான் துலுக்கர் அப்படின்னு வந்து மருவிச்சு. இந்த துலுக்கர்கள், அதாவது துருக்கியர்கள், துருக்கர்கள், அப்புறம் துருக்கர்கள் மருவிச்சு இல்லையா, இவங்க வந்து குடியேறிய குடியிருப்பு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா துலுக்கப்பட்டி, துலுக்கம்பாளையம் நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல துலுக்க அப்படின்ற தொடங்கக்கூடிய சிற்றூர்கள் நிறைய இருக்கு.